வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எம்ஹெச்சி ரெக்யூப்மெண்ட். ஸோ செலெக்ஷன் லிஸ்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், மசாஜ், வாட்ச்மேன். ஸோ இந்த போஸ்டிங்கான செலெக்ஷன் லிஸ்ட்டானது கடந்த 13 மாதங்களாக வர இல்லை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது, மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கட் ஆஃப் கொடுத்துருப்போம். ஸோ 80 கம்பல்சரி கிடைக்கும். ஸோ 70 67 வரைக்குமே கம்பல்சரி பார்த்திங்கன்னா போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இதே மாதிரி மாவட்ட வைஸாக மாறத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நீங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வேக்கன்சி மாறுமா அப்படின்றத கேட்டிங்க. மசாஜ், ஓஏ, வாட்ச்மேன். ஸோ அந்த மாதிரி மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மார்க்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு இன்னுமே மார்க்கு குறையும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ 75 எடுத்துருக்கவங்க கம்பல்சரி, அதாவது 80 எடுத்திருந்தால் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 75க்கே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால் யாரும் நம்மளது கட் ஆஃப் கம்மியாக வரும். ஸோ ரிசல்ட் அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னும் சரிவர பார்த்திங்கன்னா விடலை. அதுதான் உண்மை. இந்த வராதனால உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த இவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் விடலை அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும்ல. ஸோ வேக்கன்சி அதிகமாகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 மார்க் 2 மார்க் அந்த மாதிரிலாம் போகும். ஸோ இதில் செலெக்ஷன் லிஸ்ட்டு மட்டும் கிடையாது, அதே இன்டர்வியூ ப்ராசஸ்ஸு இன்னும் நிறைய வெரிஃபை ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இன்னும் டிக்ளேர் ஆகும். அதே மாதிரி இன்னுமே ஒரு சில வேக்கன்சிகள் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்போ குரூப் 4 எக்ஸாம். ஸோ அந்த குரூப் 4ல் உள்ளே போகிறவங்க, ஏன்னா குரூப் 4 எழுதுறவங்களும் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அப்படி குரூப் 4ல் தேர்வாகி உள்ளே போகிறப்ப அந்த வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆகும். ஸோ அப்போ இன்னுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் எலிஜிபிலிட்டி கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஏன்னா கேட்டிங்கன்னா இப்போ இந்த குரூப் 4 எழுதிட்டு 3 மந்த் ஆகிடும். ஸோ அந்த 3 மந்தில், ஏன்னா இது எம்ஹெச்சியை பொறுத்தளவுக்கு இயர் நெக்ஸ்ட் வருஷம் எக்ஸாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி இப்போ வர வேக்கன்சி மட்டும், ஏன்னா இப்போ 13 மாதம் ஆகிருக்கு. ஸோ இப்போ வர ரீசெண்ட் வேக்கன்சியை மட்டும் ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகபட்சம் இந்த செலெக்ஷன் லிஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஜூன் மாதம் தான் அப்படின்னு. ஸோ கம்பல்சரி உங்களுக்கு ஜூன் மாதம் ஆகிறதுக்கான சான்சஸ்ஸு அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்னும் அப்டேட் கொடுக்கல, ஆனால் கேட்குற வரையும் அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த செலெக்ஷன் பட்டியலேருந்து எல்லாமே தயாராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் அப்டேட் நடக்கலை, ஆனால் தயாராக இருக்குது இப்போ அந்த செலெக்ஷன் லிஸ்ட் பட்டியல் அப்படின்றது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.